Hi friends, welcome to Creative Designers. In the video la normal needle use பண்ணி cut work neck design பார்க்கலாம். First அதுக்கு boat shape neck வரைஞ்சிட்டு golden zari thread ல chain stitch பண்ணிருக்கேன். Next அது பக்கத்துல glue apply பண்ணிட்டு ball chain paste பண்ணிக்கலாம். Next இப்ப stone chain paste பண்றேன். திரும்பவும் ball chain paste பண்ணிக்கலாம். இது dry ஆனதுக்கு அப்புறம் full stitches பண்ணிக்கணும். Next paperல இந்த மாதிரி shapeல cut பண்ணிருக்கேன். அதை நம்ம நெக்கோட சென்டரில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுலேயும் கோல்டன் சாரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் போட் நெக்கில் பண்ண சேம் அதே ஒர்க் இந்த இடத்துலையும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு அட்டை இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு நெக் ஷேப் வரைஞ்சோம்ல சேம் அதே மாதிரி இதில் குட்டி சைஸில் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம நெக்கில் வரைஞ்சிக்கலாம். சேம் இதே மாதிரி அந்த நெக் போர்ஷனில் ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ண மேலேயே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீடில் தேவையான அளவுக்கு சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ 2 பீட்ஸ் ஒன்ஸ் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி அந்த பால் செயின் பக்கத்தில் ஃபுல்லாக சுகர் பீட் ஒர்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நீடில் நம்ம 3 சைஸ் பீடும் சுகர் பீடும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி பீட் ஒர்க் நம்ம வரைஞ்சதில் ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த நெக் ஷேப்லேயும் நம்ம 3 சைஸ் பீடும் சுகர் பீடும் நீடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பீட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரேமோட பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் செயின் பேஸ்ட் பண்ணல சேம் அதே இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் பால் செயின் பக்கத்துலேயே இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி எல்லா டிசைன்லையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அடியில் சாரியோட கலர்லேயே கிளாத் வச்சுருக்கேன். இந்த போர்ஷன் டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிவிடுவாங்க. ப்ளவுஸோட பேக் நெக் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ரொம்பவே கிராண்டான கட் ஒர்க் நெக் டிசைன் இப்போ கிடச்சிருக்கு பாருங்கள். ஸ்லீவுக்கும் சேம் இதே டிசைன் ரெடி பண்ணலாம். இதோட ஒர்க்கிங் மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதோட அவுட்புட் பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.